இங்கே எல்லாரும் விவசாயத்தை பற்றி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் இயற்கை விவசாயம் செய்கின்றேன், நான் வெண்டைக்காயை வளர்த்தேன், தேங்காயை வளர்த்தேன், மாங்காயை வளர்த்தேன் என்று சொல்லுகிறார்கள். அதெல்லாம் அவர்களுக்கு விவசாயத்தில் வருமானம் எனக்கு சத்தியமாக தெரியவில்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் விவசாயத்தில் வருமானம் வரலை. அத்தனை கோபங்களில் விவசாயத்தை பற்றி விவசாயங்கள் செய்ய வேண்டாம் என்று இளைஞருக்கு நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஏனென்றுச்சுன்னா, ஒரு விவசாயம் என்பது அது பெருமைக்காக சொல்லலாம். ஒரு விவசாயி என்று நான் பல பேரை வாழ வைக்கிறேன் என்று சொல்லலாம். எப்படி வாழ வைக்கிறேன்னு சொன்னால், நம்முடைய உற்பத்தி பொருள்களை அவர்கள் உணவாக உண்ணுகிறார்கள், அவர் வாழிகளை என்று விவசாயிகள் பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம். ஆனாலும் விவசாயி செத்து கொண்டு இருக்கின்றான். நிறைய முகநூல் பக்கங்களை பார்க்கின்றேன். நிறைய பேர் விவசாயம் சார்ந்த வீடியோ போடுறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு இன்கம் வரலாம், ஒரு பணம் வரலாம், இந்த யூடியூப் மூலியமாக இல்லை ஃபேஸ்புக் மூலியமாக. அதனால் அவர்கள் விவசாயியோட வலி வேதனைகளை சொல்ல மாட்டார்கள். நாங்கள் அப்படி இல்லை, விவசாயியோட வலி வேதனைகளை சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் உண்மையான விவசாயி. சும்மா பொதுவாக லைக்குக்காக இல்லை அந்த வியூஸ் போன பிறகு அதிலேருந்து வருகின்ற வருமானத்தை எதுவும் வாழ வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. விவசாயியோட வலி வேதனை என்ன? விவசாயி உற்பத்தி பண்ண பொருளுக்கு சரியான விலை கிடைக்கவில்லை, அதை சொல்லுங்கள். இங்கே ஒவ்வொரு விவசாயி வீடியோ போடுறீங்க, ரொம்ப நன்றி, சந்தோஷம், விவசாயம் வாழட்டும், விவசாயிகள் வாழட்டும், விவசாயி வளரட்டும், எல்லாமே நடக்கட்டுமே, நமக்கு பெருமை தானே விவசாயம் வாழ்ந்தால். எங்கள் விவசாயியோட பொருளுக்கு விலை என்பது தானே எங்களுடைய ஒரே மனக்குமுறல். சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். ஒருத்தன் வேலைக்கு போகிறான், ஒரு நாளைக்கு அவனுக்கு 500 சம்பளம், அவன் பொழுதுனே வேலை செஞ்சுட்டு அவனுக்கு 300 200 கொடுத்தா வாங்குவானா? இங்கே அப்படி தான் எங்களோட விவசாயோட நிலைமை. உண்மையான விவசாயோட நிலைமை இதுதான். இந்த யூடியூப்பில் இல்லை ஃபேஸ்புக்கில் விவசாயம் பற்றி பேசுகிறவர்கள், விவசாயம் செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கெல்லாம் வருமானம் வரும் யூடியூப் மூலியமாக, இந்த ஃபேஸ்புக் மூலியமாக. ஆனால் உண்மையான விவசாயம் நாங்கள் சொல்லுகின்றோம், விவசாய பொருளுக்கு சரியான விலை இல்லை. அதான் எங்களுக்கு கோபமே தவிர மற்றபடி எங்களுக்கு ஒரு கோபமும் கிடையாது. சரியா? உண்மையை சொல்லுங்கள். விவசாயம் பண்ணுற வீடியோ போடுற அக்கா தங்கிகள் தம்பிகள் அண்ணன்கள்லாம் விவசாய வலி வேதனையை சொல்லுங்கள். சும்மா ஒரு அழகான ஒரு கத்திரிக்காய் காட்ட வேண்டியது, அழகான தென்னை மரத்தை காட்ட வேண்டியது, அழகான தேங்காயை காட்ட வேண்டியது, அந்த பூச்சி கடத்தையும் காட்டுங்கள். அந்த பூச்சிக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோன்னு காட்டுங்க முதல்ல. சும்மா என்ன வேணாலும் ஒரு சோசியல் மீடியா என்பதனால எதை வேணாலும் பேசிட்டு போகக்கூடாது. மக்களோட வழிகளையும் வாழ்வாதாரத்தையும் பேசணும். அதன் மூலியமாக அந்த அரசு செவி கொடுத்து கேட்டு இந்த கூமாப்பட்டி போல் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுதான் விவசாயிகளுக்கு பெருமை. விவசாயிகளுக்கு நம்ம வளர்த்து எடுப்பதற்கான நன்றி கடனாக இருக்கும். அதை விட்டுட்டு என்னுடைய தேங்காயை பாரு, மாங்காயை பாரு, நான் விளைவித்த இயற்கை விவசாயத்தை பாரு என்று சொன்னால் இதெல்லாம் கட்டுக்கதை. இது நம்புவதாக நாங்கள் இல்லை. உண்மையான விவசாயிகள் செத்து கொண்டு இருக்கின்றான். விளம்பரம் தேடும் விவசாயிகள் யூடியூப் மூலியமாக ஃபேஸ்புக் மூலியமாக பணம் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை.